என் விளையாட்டை எப்படி ஆரம்பிக்கலாம்னு யோசிச்சுட்ருக்கேன். வேற ஒன்றும் இல்லை, என்னை பற்றி சரியாக தெரியாமல் ரொம்ப நாளாக ஒருத்தங்க என்கிட்ட பூச்சாண்டி காட்டிகிட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்ட என் விளையாட்டு எப்படி ஆரம்பிக்கலாம்னு யோசிச்சுட்ருக்கேன். சார் என்ன சார், இந்த ப்ராப்ளமை பற்றி சாப்பிடும்போது கூட யோசிக்கணுமா? அப்புறம் எப்படி சார் டைஜஸ்ட் ஆகும்? என்ன பிரியா? ரேகா, வாழைப்பழம் சாப்பிட்டாலே சில பேருக்கு ஜீரணமாகாது. ஆனால் கல் சாப்பிட்டா கூட எனக்கு ஜீரணமாகும். அதுவும் கரெக்ட் தான் சார். சுஷீலா, உனக்கு சாரை பற்றி தெரியுமா? இல்லை, சார் எப்பேற்பட்டவர், அவர் என்னென்னலாம் பண்ணியிருக்காரு, அவரோட பேக்ரவுண்ட் என்ன, அதெல்லாம் தெரியுமா? என்ன ரேகா, இந்த பொண்ணு இப்பதான் வந்திருக்கா? அவளுக்கு போய் இவரை பத்தி என்ன தெரியும்? என்ன பிரியா, நியூஸ் பேப்பர்ல சாரை பத்தி எவ்வளவு வருது இல்லையா? அதெல்லாம் அவங்க படிச்சிருக்க மாட்டாங்களா என்ன? என்னாச்சு, சாப்பிடல? இல்லை பசிக்கல, அப்புறமா சாப்பிட்றேன். சாப்பிடலன்னா என்ன? எனக்கு பசிக்கல பிரியா, உங்களுக்கு பசிச்சா நீங்கள் சாப்பிடுங்க. அவருக்கு ஆபீஸ் விஷயமா ஏதோ டென்ஷன் நினைக்கிறேன். நான் என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன். நீங்க சாப்பிடுங்க, அவங்களை பார்த்துக்கலாம். மேடம், எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்கு. பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. கௌஷிகால ஒண்ணுமே செய்ய முடியாது. பிரியா ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க தான். அதனால தான் நான் உங்களுக்கு உண்மையை சொல்லலை. இதுல என்ன வேடிக்கைன்னா, கௌஷிக்கு நான் அவனை பழி வாங்குறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆனா ஆக்சுவலா நான் அவனை திருத்த பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் புரியல அவனுக்கு. புரிய வைக்கணும். இந்து, இந்து, இந்து,
ஏன் இந்த இன்டர்வியூக்கு போல? இந்து அது எவ்வளோ பெரிய கம்பெனின்னு உனக்கு தெரியுமா? அந்த எம்டி எனக்கு தெரிஞ்சவர். கண்டிப்பாக உனக்கு வேலை தரேன்னு சொல்லியிருந்தாரு. இந்து, இவ்வளோ படிச்சுட்டு வீட்டில் சும்மா உட்காருது எவ்வளோ பெரிய கொடுமைன்னு தெரியுமா? சும்மா எதுக்கு உட்காரணும்? புருஷனுக்கும் மாமியாருக்கும் சோறாக்கி போட்டோம், துணி துவைச்சு போட்டோம், பாத்திரம் விளக்கணும், இவ்வளோ வேலை இருக்குல்ல. அதனால தான் வேலைக்கு போக வேண்டான்னு நான் சொன்னேன். ஆமா, அதுக்கு என்ன இப்போ? சரிங்க, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. வீட்டு பொம்பளை வீட்டு வேலை செய்யணும் தான். ஆனால் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி செய்யட்டும், வேலையிலேருந்து வந்தப்புறம் செய்யட்டும். தம்பி, தம்பி, ரிப்போர்ட்டர் தம்பி, அவ என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு இவன் தான் சொல்லணும், நீ சொல்லக்கூடாது. அவ என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு இவன் தான் சொல்லணும், நீ சொல்லக்கூடாது. ஏன்னா ஊர்ல எல்லாரும் இவனை தான் புருஷன் சொல்லிட்டு இருக்காங்க. பொண்டாட்டி புருஷன் சொல் பேச்சு தானே கேட்கணும். இதை பாருங்க, கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். என் மேலே இருக்கிற கோவத்தில் தயவுசெய்து இந்துவோட வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க. அது ஒன்னாலே கிடாம இருந்தா அதுவே போதும். மாமா, நீங்க கிளம்புங்க. என்னால நீங்க அசிங்கப்பட வேணாம், நான் பாத்துக்கிறேன். சரி இந்து, நான் கிளம்புறேன். ஆனால் இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகல. நான் எம்டி கிட்ட பேசினா அதே வேலையை உனக்கு கொடுப்பாரு. ஆனால் இன்றைக்கே நீ இன்டர்வியூக்கு போகணும். அப்புறம் உன் இஷ்டம். நான் கிளம்புறேன். என்ன ரொம்ப யோசனை பண்ணிக்கிட்டே போற? அவன் சொன்னாங்கிறதுக்காக இன்டர்வியூக்கு போகணும்னு நினைச்ச, அவ்வளவுதான். போ, மதியானத்துக்கு பிரியாணியும் சூப்பும் பண்ணி கொடுப்போம். வீட்டு வேலை பார்க்கறதுக்காக மட்டும் நான் எம்சிஏ படிக்கல. நான் கண்டிப்பா இன்டர்வியூக்கு போய் தான் ஆகணும். நிலடி, என்ன திமிருடா இவளுக்கு? இவளுக்கு நீ புருஷனா இல்ல அவன் புருஷனா? அவன் சொன்னா கேட்பாளா, நீ சொன்னா கேட்க மாட்டாளா? அது எதுக்கு தெரியுமாமா? அவனால இனிமே இந்த வீட்டுக்கு வர முடியாது, இவளாலையும் மாமனை பார்க்காம இருக்க முடியாது. அவன் சொல்ற இடத்துக்கு வேலைக்கு போயிட்டா 2 பேர் சேர்ந்து ஊர் சுத்தலாம்ல, அதுக்காக தான். ஏய், இன்டர்வியூக்கு போகக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். அதையும் மீறி போன, போ போடி. கிடைக்காது கிடைக்காது. அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சொன்னா கேட்கணும். போ கூடாது. இவ்வளோ நேரம் உள்ளதா இருந்தாங்க. டேப்லெட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாமேன்னு வெளியே வந்து உட்காந்துருக்காங்க. அந்த ஆக்சிடென்ட் நடந்தது கூட ஒரு டிராபேக் தான். ஆனால் உங்கள் அம்மா சீக்கிரமே குணமாயிடுவாங்கன்னு நம்புகிறேன். இல்ல, எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு. ஆனா எப்ப குணமாவாங்கன்ற அந்த கேள்விதான் என்னோட மனசை போட்டு உலுப்பிட்டு இருக்கு. சரி, எனக்கு கொஞ்சம் ஆஃபீஸில் வேலை இருக்கு, வரேன்.
மனசு விட்டு பேசணும்னு தோணுச்சு. அதான் உன்கிட்ட பேசலான்னு வந்தேன். ஏம்மா உனக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா? பவித்ரா மாதிரியே ஒருத்தி வருவாளே, உன்னை பார்க்கறதுக்கு வந்தாளே, கவிதான்னு சொல்லிட்டு. அவன் நம்ம பவித்ராவே தாம்மா. நீ கூட எவ்வளவு சந்தோஷப்பட்ட, என்னோட நீ தான் சந்தோஷப்பட்ட இல்ல? ஆனா அவளோட வாழ்க்கை நம்ம சந்தோஷப்படுற மாதிரி இல்லம்மா. அவ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கா, ஒரு அயோக்கியனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவன் அவளை ஏமாத்திக்கிட்டு இருக்கான். அவனை போய் கடவுள்னு நம்பிக்கிட்டு. இதுல என்னன்னா, அவனால அவளோட உயிருக்கு எப்ப வேணா ஆபத்து வரலாம். நான் எப்படி அவளை காப்பாத்துவேன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னம்மா அது? ஒரு விதத்துல நீ இப்படி இருக்க, அங்க அவ அப்படி இருக்கா. என்னைக்குமா நீங்க 2 பேரும் என்கிட்ட வந்து சேருவீங்க? மேடம், டாக்டர் உங்களை பார்க்கணுங்கிறாங்க. இதோ வந்துட்டேன். ஓகே. அப்புறமா வந்து பார்க்குறேம்மா. அவனால அவளோட உயிருக்கு எப்ப வேணா ஆபத்து வரலாம். நான் எப்படி அவளை காப்பாத்துவேன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் எப்படியாவது பவித்ராவை காப்பாத்தியாகணும். காப்பாத்தணும். வாங்க போய் பார்க்கலாம். வாங்கக்கா. இவங்க தான் என்னோட அம்மா. நேத்து ரேகா மேடம் வந்திருந்தாங்க. அவங்க வந்துட்டு போனதுலேருந்து பவித்ரா பவித்ரான்னு புலம்பிக்கிட்டே இருந்தாங்க. சரியா சாப்பிடல, மெடிசனும் எடுத்துக்கல. அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன். என்னம்மா இதெல்லாம்? ஏன் சாப்பிடல நீங்க? என்னம்மா, என் மேல கோவமா? போ, நீ என்கிட்ட பேசாத. நீ என்ன மறந்துட்டல? இந்த அம்மாவை நீ மறந்துட்டல? இத்தனை நாளா என்ன பார்க்க நீ ஏன் வரல? என்ன பண்றது, என்னோட சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி இருக்கு. அதான் இப்ப வந்துட்டேன்ல. இந்த மாதிரி நீங்க என் மேல கோவப்பட்டீங்கன்னா நான் மறுபடியும் வீட்டுக்கே போயிடுவேன். சரி. என் மேல கோவம் இல்லைல்ல? அம்மா, இவங்க பேரு சித்ரா, எனக்கு அக்கா.
ஆ